தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 5:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மழைப்பொழிவு இப்போ குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த வங்கக்கடல் மோந்தான் நிகழ்வு உள்ளே சென்று வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அதே வேளையில் நமக்கு ஒரு சில தினங்களுக்கு மழைப்பொழிவின் இடைவேளை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிக்கையில் கொடுத்த நிலைன்னு சொல்லலாம். தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக நமக்கு மழைப்பொழிவு ஏற்படும் என்று நம்ம எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில், ஆனால் அது ஒரு மேகமூட்டத்துடனும், அதாவது வட மாவட்டங்களில் குறிப்பாக வட கடலோரங்களுக்கு நம்ம எதிர்பார்த்தது இந்த மத்திய பகுதிகளுக்கும் தென் கடலோர பகுதிகளுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வட மாவட்டங்களில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு மேகமூட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டுமே இருந்து தென் டெல்டா கடலோரத்தின் சில பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் மேகம் சூழ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும்தான் ஏற்பட்டு சொல்லலாம் 2 நாளில். அது எதன் காரணமாக அந்த மழைப்பொழிவு ஏற்படுத்தாத ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த 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 வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத. அரபிக்கடலில் நிலவக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த குஜராத்திற்கு தென்கிழக்கு அதாவது தென்மேற்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன பண்ணுதுன்னா, இப்போ அது கரையை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். இப்போ இதன் காரணமாக இந்த காற்று என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மேற்கு காற்று அதனுடைய கட்டுப்பாட்டிலையும், தெற்கு காற்று பார்த்திங்கன்னா பெரிதளவிற்கு நமக்கு ஈர்க்கப்பெறலை. அதாவது நம்ம ஆந்திர பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த ஒரு மோந்தா புயலானது அப்போ அந்த காலகட்டத்தில் தெற்கு காற்றின் ஒரு ஈர்ப்பு பார்த்திங்கன்னா ஏறன அந்த காலகட்டத்தில் ஒரு வலுவாக இருந்த ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். அன்றைக்கி ஒரு காற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடிக்காற்று நமக்கு வீசும்பொழுது எப்படி இருந்திருக்கும் உள்ள அந்த மாதிரி ஒரு காற்று கொடுத்துருக்கோம். ஆனால் மெல்ல நகரும் காற்றாக ஏற்படும் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் அந்த காற்றானது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பெரிதளவுக்கு உட்புற தமிழகத்திற்கு வழியாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலை. அது நேராக நிலநடுக்கோட்டு பகுதிகளில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அதன் பிறகு தமிழகம் பார்த்திங்கன்னா அது முழுமையாக அந்த ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வறண்ட ஒரு வானிலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு வெயிலாக நமக்கு சூழ்நிலை தெரிஞ்சிருக்கும். இரவு வேளையில் குளிரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு தீவிர நிகழ்வாக, அதாவது அரபிக்கடலுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நிகழ்வு தெற்கு காற்றை கட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம், வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில், அதாவது மியான்மரை ஒட்டிய பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாவதற்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னு. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சியாக உருவாகியிருக்கு. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிழக்கு காற்று அலைவுகளை பார்த்திங்கன்னா தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டும் அதாவது மேலடுக்கில் மேற்கு காற்று உள்ளீடு பெறப்படுகிறது. குளிர்விக்கக்கூடிய ஒரு காற்றாக தற்பொழுது வரைக்கும் அமையலை. இப்போ இதெல்லாம் வானிலை சூழல் மாறப்போகுது. அப்போ எப்படி மழைப்பொழிவு நமக்கு நாளைக்கு, அதாவது நாளை மறுதினம் என்று எதிர்பார்க்கப்பட்டது 3 தேதிக்கு பிறகு அப்படின்றது 3 தேதியிலே ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்பட்டது. நாளைக்கு முன்கூட்டியாகவே கூட சில இடங்களில் வட மாவட்டங்கள், அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் சில இடங்களில் பொழிவதற்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கிறது. இது எந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கணும். இந்த நிகழ்வு மியான்மர் கரை ஏறும் பட்சத்தில் இந்த வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி தற்பொழுது பாட்னா அருகே செயலிழந்த மோந்தா பகுதி காற்று சுழற்சியாக வளிமண்டலத்தில் செல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே இந்த இருவேறு நிகழ்வுகளும் ஒன்றிணைய பெறும். அதாவது மியான்மரை தாண்டி வங்கதேசத்தை கடந்து செல்லக்கூடிய அந்த இருவேறு நிகழ்வுகளும் ஒன்றிணையும். அப்படி ஏறும் பொழுது மீண்டும் காற்று திசை திரும்ப ஆரம்பிக்கும். அப்போது இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய அந்த மியான்மர் கரைக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்விற்கு அரபிக்கடல் காற்றானது எப்படி பயணிக்க போகுது அப்படின்னா, அப்படியே ஆப்கானிஸ்தான் தரை வழியாக வரக்கூடிய அந்த நிகழ்வு கடலில் இறங்கி வெப்பமடைந்து மீண்டும் தரை வழி வடக்கு புறமாக, குறிப்பாக பெங்களூர், அது கர்நாடகா மற்றும் இன்னும் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து நமக்கு காற்று பெறப்படும். அப்போது வெப்பமடைந்து மீண்டும் மேலிடக்கூடிய அந்த காற்றானது இரவு வேளையில் மேற்கு கிழக்கு காற்றின் சந்திப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி அதாவது வட மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டங்கள் முதல் டெல்டா வரைக்குமே மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் மற்றும் மத்திய உட்புற மாவட்டங்களிலும் சரி, கடலோரத்தை ஒட்டிய உட்புற மாவட்டங்கள் வரைக்கும், கிழக்கு கடலோரம் மற்றும் உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேற்கு மாவட்டங்களுக்கு சற்று மழை வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு மாறும். ஒரு சில தினங்களுக்கு இந்த வெப்பச்சலன இடிமழையானது 3-4 தேதிகள் கடந்து ஒரு 4-5 தேதிகள் வரைக்குமே நமக்கு வெப்பச்சலன இடிமழை போல் மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே அமையப்பெற்று இருக்கக்கூடிய அதே வேளையில் மீண்டும் பார்த்திங்கன்னா
தெற்கு அந்தமான் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகும். அப்போது அந்த நிகழ்வு என்ன பண்ண போகுதுன்னா, வடகிழக்கு பருவக்காற்றை மீண்டும் மாற்றி அமைக்கும். காற்றிலோட திசைகள் எல்லாம் மாற்றி அமைத்து வடகிழக்கு பருவக்காற்றின் உள்ளீடு தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த நிகழ்வு படிப்படியாக அப்படியே நமக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்று மழைப்பொழிவை இலங்கைக்கும் தொடுக்கும். ஒரு நண்பர் இலங்கைக்கு எப்பொழுது மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். அடுத்து வரக்கூடிய சிஸ்டம் கண்டிப்பாக இலங்கைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே தமிழகத்தின் ஊடாகவும் நமக்கு மழைப்பொழிவு, இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வரும் பட்சத்தில் கண்டிப்பாக தமிழக கரை அருகே நெருங்கி மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் கொடுக்கும். இப்போ வரைக்குமே அது தென்கிழக்கு இலங்கை வரைக்குமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அவ்வப்பொழுது தென் மாவட்டங்கள்ன்றது 8-9 தேதி கடந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் அதாவது டெல்டாவுக்கு தெற்கு புறமாக இருக்குது தென் கடலோர பகுதிகள் வரைக்குமே இந்த கண்டினியூஸ் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். நம்ம தொடர்மழை இந்த நிகழ்வு நெருங்க நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் அந்த 2வது வார பகுதிகளில் ஒரு சுழற்சி, வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு சுழற்சி அரபிக்கடல் சென்று அது அரபிக்கடலை தீவிரமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது அந்த சூழ்நிலையில் நமக்கு தெற்கு பகுதியான கேரளா பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் தென்முனை பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பும் இருக்கிறது. இப்போது வரக்கூடிய நாட்களில் இந்த வானிலை சூழலானது, வறண்ட வானிலை சூழலானது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வானிலை சூழல் மாறி நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பச்சலன இடி மழை போல் அடுத்த சில தினங்களுக்கு, அதாவது நாளைக்கே வட மாவட்டங்களில் சில இடங்களில் கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக தெற்கு நோக்கி மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.